அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குர்ஆனில் இருக்கக்கூடிய வினை சொற்களை, அந்த வினை சொற்களில் கூட அதாவது வாவியே வரும்ல, அந்த வினை சொற்கள் நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னாட்டா தனியாக அது வித்தியாசமாக மாறிக்கிட்டு வரும். அது இல்லாமல் சரியான எழுத்துக்கள் உள்ள வினை சொற்கள்லாம் எடுத்து தான் உங்களுக்கு போட்டுட்ருக்குறோம். இன்னொரு ரவுண்டில் அது மாதிரி சொல்ல ரெண்டாவது பார்ப்போம். இப்போ சில வினை சொற்களை கடந்து வந்திருப்போம்னு நினைக்கக்கூடாது. நான் பக்கராவிலேருந்து நிசா வரைக்கும் உள்ளதை உங்களுக்கு எடுத்துருக்கிறேன் இது வரைக்கும். அப்படி வரிசையாக எடுத்து முடிப்போம். எல்லா வினை சொற்களும் குர்ஆனில் என்னென்ன இந்த அரபு மொழி வினை சொற்கள் இருக்குது அது எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த இல்லத்தும்பாங்கள்ல கால நான் அது மாதிரியான சொற்கள் இதுகள்லாம் கவலைங்கிறது காலன்னு வரும். அது நீங்கள் ஒன்றும் படிக்கலை. அதனால் அந்த வினை சொற்கள் சொல்லாமல் அந்த வாவிய அலிஃபு இல்லாத இந்த 3 எழுத்து இல்லாத வினை சொற்களை மட்டும் பார்த்துட்டு வரோம். சரியா? யாபத்துக்காக வேண்டி. அடுத்த சொல்லு அதலை. அதலை என்று சொன்னால் நீதி செலுத்தினான். ஆதில்னா நீதியாளன். இமாமுன் ஆதிலுன். அரசுக்கு கீழே நிழல் பெறக்கூடிய 7 பேரில் இமாமுன் ஆதிலுன், ஆதிலான இமாமு. ஆதில்னா நீதி செலுத்துகிற இமாம். அப்போ அதலை என்றால் நீதி செலுத்தினான். அதுலுன், அதுலுன் என்றால் நீதி. இன்னல்லாஹ யஅமுரு பில் அதுலி, நீதியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், நீதியை கட்டளை இடுகிறான். அந்த அதுலுன்னு வருதில்ல. அப்போ அதலை என்று சொன்னால் நீதி செலுத்தினான் அப்படின்னு அர்த்தம். ஆதில் அந்த இதெல்லாம் ஆதில் அதுலேருந்து வந்தது தான். ஆனால் அந்த அதிலவுக்கு டைவர்ஷன், அதாவது ஒன்றுலேருந்து இன்னொரு பக்கம் மாறுவதுங்கிற அர்த்தமும் அதளவுக்கு இருக்குது. ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த அர்த்தம் வேறு, இந்த அர்த்தம் வேறு. அதலன்னு சொன்னால் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம், 2 ரோடு வருது. இந்த ரோட்லேருந்து அந்த ரோட்டுக்கு திரும்பிக்கிட்டான்னு வைங்க. அப்போ இப்போ மெயின் ரோட்லேருந்து பைபாஸுக்கு மாறிக்கிட்டான். அதலை ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு மாறிக்கொண்டான். அந்த மாதிரி உள்ளதுக்கு அதலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளது அந்த வாக்கியத்தில் வரும்போது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அதலண்டா நீதி செலுத்தினான், திரும்பினான், வேறு பக்கம் பாதை மாறிக்கொண்டான், அதுக்கும் அதலன்னு சொல்லுவாங்க. கொள்கை மாறிக்கொண்டான்ங்கிறது சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது அரஃப. அரஃப என்றால் ஒன்றை புரிந்து கொள்வது. அலிமெண்டா அறிஞ்சுகிறது, அரஃபண்டா புரிந்து கொள்வது. இப்படி ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன், அதுக்கு பேர் அரஃப. அப்போ அரஃபாவில் இருந்தால் என்ன வருது? இந்த மாரிஃபாலாம் சொல்லி ஏமாத்துறாங்கல்ல, இந்த மெஞ்ஞானம்னு சொல்லி மாரிஃபா, அதெல்லாம் இதிலேருந்து வர சொல்லு தான். அப்போ அரஃப என்றால் புரிந்து கொண்டான். அடுத்து தஃப. தாலு ஃபைன் தஃப. தஃபன்னு சொன்னால் ஒன்றை தடுக்கிறதுக்கும் தஃபான்னு சொல்லலாம், கொடுக்கறதுக்கும் தஃபான்னு சொல்லலாம். அனாதைகளுடைய சொத்து உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் அவன்கிட்ட கொடுக்க போகிறீங்க. இதா தஃபத்தும், நீங்கள் கொடுக்கும் பொழுது, அம்பாலகும் அவங்களுடைய பொருளை அந்த இடத்துல கொடுக்குன்னு அர்த்தத்துக்கு தஃபா வருது. அதே மாதிரி ஒன்றை தடுக்கிறோம்ல, அதுக்கும் தஃபாங்கிற வார்த்தை வரும். அதை ரெண்டையும் மனசில் வச்சுக்கிறேன்னு, எந்த இடத்துல அது எது பொருந்துமோ அதை செஞ்சுக்கிறணும். தஃபாக்குறது அதிகமாக கொடுக்குறது. அதிகமாக என்ன அர்த்தம் வரும்? தஃபான்னா கொடுக்குறது. தஃபாத்து செய்தன், செய்துக்கு நான் கொடுத்தேன், கிதாபகு அவனுடைய கிதாபை நான் கொடுத்தேன் இப்படின்னு சொல்வதாக இருந்தால் தஃபா கொடுத்தான், அல்ல தடுத்தான், தடுத்தானுக்கு வரும். அதுக்கப்புறம் இஸ்தாஃபஃப. இஸ்தாஃபஃபங்கிறது சொல்லலாமண்டா சொல்லக்கூடாது. அஃபஃப என்ற ஒரு சொல்லு. அஃபஃப என்பதை இஸ்தஃபாலன்னு மாற்றினா இஸ்தாஃபஃபண்டு வரும். அது இது நம்முடைய சத்து செய்கிற சட்டம் அதில் வருது. அதனால் என்ன செய்யணும்? இஸ்தஃப. இஸ்தஃபஃப என்பது எப்படி சொல்லணும்? இது அசல் படி உள்ளது இது. ஆனால் இப்படி நம்ம சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? இஸ்தஃப என்று அதை மாற்றிக்கிறணும். இஸ்தஃபன்னு சொன்னால் அதாவது ஒரு சுயமரியாதையோடு நடக்குது. அதாவது அடுத்தவன்கிட்ட கையேந்தாமல், அவனுடைய குறைகளை முறையிடாமல்,
அந்த மான மரியாதை கெத்தாக இருக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் இஸ்தாஃப. இஸ்தாஃபன்னா சுயமரியாதையோடு வாழ்ந்தான், சுயமரியாதையோடு நடந்தான். சுயமரியாதை அவனுடைய தனிப்பட்ட மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சுயமரியாதையை காப்பாற்றி, நம்ம மரியாதை சுயம்டா சொந்தம், சொந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும்ல. எப்போ மரியாதை போகும்? கெஞ்சினா மரியாதை போகும், பிச்சை கேட்டால் மரியாதை போகும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் வந்து என்ன செய்கிறது, அப்படி கெத்தாக நம்ம நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் இஸ்தாஃப. இஸ்தாஃபான்னு சொன்னால் இப்போ வந்து சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இந்த பள்ளிவாசலே கதின்னு சில பேர் கிடந்தாங்க. மதீனாவிலேருந்து மக்காவிலேருந்து வந்து மதீனாவில் வீடு வாசல் இல்லாமல் ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு ஆளை ஜாயின்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு பிறகு மிச்சமாக ஆளுக்கு இருந்துச்சு. அவங்கள வந்து பள்ளிவாசலில் படுத்துக்கிறங்கன்ட்டாங்க, ஓரத்தில் திண்ணையில். அவங்கள பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது இவங்க வந்து யார்கிட்டையும் கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப இஸ்தேஃபாஃபாக இருப்பாங்க. பார்த்த பெரிய பணக்கார ஆளுக்கு மாதிரி நினைப்பாங்க, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. யாரும் பார்த்தார்களே ஆனால் யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு மினல் ஜாஹில் அக்னியா, மூடர்கள் பார்த்தால் அவர்களை செல்வந்தர்கள் நினைப்பார்கள். இது மாதிரியான விஷயத்துக்கு இஸ்தாஃப ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. ஒமை இஸ்தாஃபிஃப், யார் ஒருத்தன் சுயமரியாதை வாழ்கிறானோ அவனை அவ்வாறு வாழ செய்வான், எவன் யாசிக்கிறானோ அவனை அவ்வாறு தள்ளி விட்டுருவான் அல்லாஹ். யாசிக்கிறதுக்கு எதிர்ப்பதமாக இதை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறாங்க, இஸ்தாஃப. அதுக்கப்புறம் தரக்கன்னா விட்டாண்டு அர்த்தம், ஒரு விஷயத்தை விட்டுடுறது, விட்டுட்டு போகிறது, வீட்டை விட்டுட்டு போகிறது, வாசல் விட்டு போகிறது, அப்படி இருந்தால் விட்டுட்டு போகிறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தரக்க என்று சொல்லுவாங்க. அப்போ காசு பணத்தை விட்டுட்டு மூத்தா போயிட்டீங்கன்னா தரக்து மாலன், பொருளாதாரத்தை விட்டு மூத்தா போயிட்டான், அதுக்கு என்ன செய்வாங்க, தரக்கன்னு சொல்லுவாங்க. தரக்கன்னா விட்டான், ஒன்றை வந்து விட்டுறது. ரசூலுல்லாஹ் சொன்ன உங்கள்கிட்ட 2 விஷயத்தை விட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்கல்ல, 2 விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க இதை அப்படிங்கிறதுக்கு தரக்க. அது மாதிரி அம்சக்க என்றால் நம்ம கட்டுக்குள்ளே வைக்கிறது, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்தான், இவனை அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தான். அதுக்கு என்னது அம்சக்க. ஒரு மாணவனை வந்து ஒரு ஆசிரியர் வந்து கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருப்பார். ஒரு நிறுவனத்துடைய ஊழியர்களை அதனுடைய உரிமையாளர், அதனுடைய நிர்வாகி ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருப்பார். அது மாதிரி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. அம்சக்க என்றால் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்தான். அது கணவன் மனைவின்னு இருக்கிறாங்க, அவள் இஷ்டத்துக்கு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணாமல் மனைவியாக வைத்துக்கிட்டான்னு சொன்னால் அம்சக்க, அவன் தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்து கொண்டான், மனைவியாக வைத்து கொண்டான்னு இருக்கல. நீங்கள் பெண்களை வந்து விவாகரத்து செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க, அம்சிக்கு உன்னை ஒழுங்காக அவங்க கட்டுப்பாட்டில் வைங்க, அவ்வளோ சரி உன்னது விட்டுருங்க, அவங்கள துன்புறுத்திக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லும்பொழுது இந்த அம்சக்கங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம்சக்கண்டா நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. அது மாதிரி ஆஷரங்கிறது இது அஷர் 10ங்கிறவங்க, அதுக்கு இது சம்மந்தம் கிடையாது, இது வேறு ஒரு சொல்லு. ஆஷர என்று சொன்னால் சிறந்த முறையில் கணவன் மனைவி வாழ்க்கை நடத்துறதுக்கு ஆஷரம்பாங்க. ஆஷரன்னா என்ன அர்த்தம், கணவன் மனைவி வந்து நல்ல முறையில் இல்லறம் நடத்தினார்களே ஆனால் அதுக்கு பேர் என்னது, ஆஷர ஜெய்து வந்து மனைவி இடத்தில் அழகான முறையில் குடும்பத்தை நடத்துகிறான். ஆஷரத்து, ஆஷருடைய மஸ்தர் வந்து முஆஷரத்து, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஆஷரன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஆஷிருன்னா என்னது, அது ஏவல் வினை. ஆஷர என்பதனுடைய ஏவல் வினை எப்படி வரும், வருங்காலம் யுஆஷிருன்னு வரும். ஏவல் வினை ஆஷிரா, ஆஷிரு ஹுன்ன, அந்த பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும்போது ஆஷிருன்னு சொல்கிறோம். அதெல்லாம் அந்த ஆஷரங்கிறதுலேருந்து வர்ற ஒரு சொல்லு. அதே மாதிரி கரிகை என்றால் வெறுத்தான். ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்கலான்னு வைங்களேன், வெறுக்கிறோன்னு வைங்களேன், அந்த வெறுக்கிறது உணவுப் பொருளாக இருக்கலாம், ஒரு மனுஷனை வெறுக்கலாம், ஒரு ஊரை, ஒரு நாட்டை, ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை வெறுக்கலாம், ஒரு கொள்கையை வெறுக்கலாம், எதை வேண்டாலும் வெறுக்கலாம். பிடிக்காது எது வேண்டாலும் பிடிக்காமல் போகும் இல்லையா. பிடிக்காமல் போகுதுங்கிறது வந்து ஒரு சட்டை பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒரு உணவு பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒரு ஆலையே பிடிக்காது, எல்லாத்துக்கும் என்னது கரிகைன்னா வெறுத்தான்னா பிடிக்கலை அப்படிங்கிறது கரிகை. இந்த மக்கூருகுன்லாம் சொல்கிறாங்க, இதில் வந்தது தான்
கரிகம்னா வெறுத்தான், மக்ரூஹுன் இஸ்முல் மஃபூல் வெறுக்கப்பட்டது. கரிக என்பதுக்கு இஸ்முல் மஃபூல் எடுத்து என்ன செய்வாங்க, மக்ரூஹுன் தானே வரேன், இஸ்முல் ஃபாயில் காரிஹுண்டு வரேன், இஸ்முல் மஃபூல் மக்ரூஹா இருக்குதுலாம் சொல்கிறாங்க. மக்ரூஹ் மார்க்கத்தில் ஒன்றும் இல்லை, ஹராம் எல்லாமே ஹராம் பூராமல் வெறுக்கத்தக்கு தான். ஹராமும் மக்ரூன்னு ரெண்டாக பிரித்து சொல்லுவாங்க, அது கிடையாது. அந்த சொல்லு பழக்கத்தில் இருக்கா சொல்கிறேன். மக்ரூன்னா என்னது வந்து வெறுக்கத்தக்கது, வெறுத்தான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து இஸ்தபுதல பதலன்னா வந்து மாறினான், பத்தலன்னா மாற்றினான். அப்போ இஸ்தபுதல ஒன்றை வந்து மாற்றி கேட்குறது. இஸ்தப்தலன்னா என்னது, மாற்றி கேட்குறது, மாற்ற கோரினான், இதுக்கு பதில் அதை மாற்றித்தாங்க அப்படின்னு கேட்குறோன்னு வைங்க. அப்படி கோரிக்கை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இஸ்தப்தல அவன் மாற்றி கேட்டான், இந்த பேனாவுக்கு பதிலாக அந்த பேனாவை மாற்றித்தாங்க, இந்த சட்டைக்கு பதிலாக பேண்டாவை மாற்றித்தாங்க, இந்த மீனுக்கு இப்போ மீன் வாங்கிட்டு போயிட்டேன் தெரியாமல் அதை கறியாக மாற்றித்தாங்க, இப்படின்னு மாற்றி கேட்குறோம்ல, அதுக்கு பேர் என்னென்னா இஸ்தபுதல, மாற்ற கோரினான், அதுக்குள்ளது. அதுக்கப்புறம் இஸ்தம்தா, இந்த இஸ்தப்தலவெல்லாம் உங்களுக்கு இஸ்தஃபாலோடைய அமைப்பு பதல என்பதை வந்து இஸ்தங்கிறத சேர்த்து இஸ்தப்தலன்னு மாற்றிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்தம்தா இதுவும் அதே தான். மத்த என்பதில் இருந்து இஸ்தம்தான்னு சொன்னால் ஒன்றை அனுபவிக்கிறன்னு அர்த்தம். ஒரு சட்டையை வாங்கி அதை போட்டுக்கிட்டு இருக்கணும் வைங்க, இதை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு வீடை வாங்கி அதில் குடியிருக்கிறோன்னு வைங்க, அது வந்து நம்ம அனுபவிக்கிறோம். கணவன் மனைவி ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஒருத்தர் அனுபவிச்சுக்கிறாங்க. அப்போ இஸ்தம்தான்னு சொன்னால் அனுபவிக்கிறது, அதாவது அது யூஸ் பண்ணுறது, அப்படி வச்சுக்கிறீங்களேன், அதை வந்து அனுபவிக்கிறது, பயன்படுத்துறது. அதே மாதிரி வந்து பையனன்னு சொன்னால் தெளிவுபடுத்தினான். பயனன்னு வரும், அது பானன்னு வரதுனால அது அந்த இடத்த சொல்ல போடலை. இதில் அதை ஃபஅலன்னு மாற்றும் போது சாதா சொல்லு மாதிரி வந்துடும். பையனா ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக சொல்கிறது, தெளிவுபடுத்துறது. பயான்லாம் சொல்கிறோம்ல, இதில் வந்து தான் பயான்லாம். இப்போ பையனன்னு சொன்னால் தெளிவுபடுத்தினான், ஒரு விஷயத்தை வந்து மூடலாக சொல்லாமல் நல்லா புரிகிற மாதிரி விளக்கமாக ஒருத்தன் பேசினான்னு சொன்னால் பையன. ஆயாத்துன் பையினாத், குரான் வந்து தெளிவுபடுத்தக்கூடிய ஆயத்துகள் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுதான் பையன. அதுக்கப்புறம் வந்து இஜ்தனப ஜனப என்பதிலிருந்து இஃப்தால போட்டோம்னு சொன்னால் இஜ்தனபன்னு வரும். இஜ்தனபன்னு சொன்னால் ஒன்றை தவிர்த்து கொள்வது, ஒரு விஷயத்தை வந்து இது நமக்கு வேணாம், சரி வராது, ஒதுங்கிக்கிறது. ஒரு செயலிலிருந்து இஜ்தனிபு, நீங்கள் வந்து விலகி கொள்ளுங்கள். கவுல ஜூர், பொய்யான பேச்சுக்களை விட்டு விலகி கொள்ளுங்கள். குரானில் என்ன இருக்குது, இஜ்தனிபு. அந்த இஜ்தனப என்பதனுடைய அம்ரு தான் இஜ்தனிபு, நீங்கள் வந்து விலகி கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள். கவுல ஜூர், பொய்யான பேச்சை வழங்கி கொள்ளுங்கள், அதான் இஜ்தனிபுங்கிறது. அப்போ இஜ்தனபன்னு சொன்னால் விலகி கொண்டான், மதுபானத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள், அதுக்கெல்லாம் இஜ்தனபன்னு சொல்லலாம். கசப என்பதிலிருந்து இஃப்தால, கசபண்டா வந்து சம்பாதிக்கிறது. இக்குத்தசபன்னு சொன்னால் அதை உழைச்சி சம்பாதிக்கிறது, அதாவது நம்மளாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னது, இக்குத்தசப, உழைத்து சம்பாதிச்சான் என்று அர்த்தம். இந்த இக்குத்தசபை என்பது வந்து காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க, மறுமை நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க. அவன் சம்பாதிச்சது அவனுக்கு நல்லா சொல்கிறான், லஹா மா கசபத் மக்தசபத்துன்னு வருதுல, அவன் சம்பாதிச்சதுன்னா அவனுடைய தொழுகை நோன்பு அது ஒரு சம்பாத்தியம் தானே. இந்த வணக்கங்கள் மூலமாக நம்ம வந்து ஒரு சம்பாத்தியமாக தானே நன்மையை சேர்த்து வச்சுக்கிறோம், அதுக்கும் சொல்லலாம். இக்தசபன்னு சொன்னால் உழைச்சி சம்பாதிச்சான், நல்லறங்களை செய்தான், அதுவும் வச்சுக்கலாம். உழைத்து துன்யாவுக்கு சொல்வதாக இருந்தால் உழைச்சி சம்பாதிச்சான், மறுமை சம்பந்தமாக அந்த வாசகம் பயன்படுத்தப்பட்டால் வந்து நல்லறங்களை என்ன செஞ்சான், செய்தான் அப்படின்னு வரும். அடுத்தது வந்து ஃபல்லல என்றால் சிறப்பித்தான், ஒரு ஆளை கௌரவப்படுத்துறது, விருது வழங்குறது, பட்டம் வழங்குறது, டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தாருங்கிறோம்ல, அதுக்கு பேர் என்ன, ஃபல்லல. அப்போ ஃபல்லல்த்துக்கு உங்களை நான் சிறப்பித்திருக்கிறேன்
அலல் ஆலமீன், மற்ற மக்களை விட உங்களை சிறப்பித்திருக்கிறேன் அப்படின்னு வரும்போது குர்ஆனில் ஃபல்லல் துண்டு வரும். அப்போ இந்த ஃபல்லல் என்று சொன்னால் அது சிறப்பிக்கிறது. ஒன்றை விட ஒன்று நபிமார்களை ஒருத்தரை விட ஒருத்தரை எல்லாம் சிறப்பித்திருக்கிறான். எல்லாம் ஒரே மாதிரி நம்ம வித்தியாசப்படுத்தக்கூடாது நபிமார்கள் மத்தியில். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், சிலரை ஃபல்லல்னா தில்க ருசுலு, இந்த ரசூல்மார்களை ஃபல்லல்னா நாம் சிறப்பித்திருக்கிறோம், பாலஹும் அலா பாலின், சிலரை விட சிறப்பித்திருக்கிறோம். அப்படி எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம படைக்கல, நம்ம அந்தஸ்தில் இணைஞ்சிருக்கிறோம். ஒருவர் கொடுக்காத சிறப்பை ஒருத்தர் கொடுத்துருக்குறோம்னு அல்லாஹ் சொல்லும்போது ஃபல்லல்னான்னு சொல்கிறோம். அது ஃபல்லல்னா அது சிறப்பித்தான். அப்புறம் பகீலன்னு சொன்னால் கஞ்சத்தனம் செய்தான். பகீல்ங்கிறோம்ல, சரியான பகீல், அவன் அரபி தான் அது பகீல்ங்கிறது. பகீல என்றால் கஞ்சத்தனம் செய்தான். அப்போ ஒருத்தன் காசு கொடுத்த நல்ல காரியத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் தேவை கூட செலவழிக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு பேர் என்னது, பகீல, கஞ்சத்தனம் செய்தான் அப்படிங்கிறது பகீல. அதுக்கப்புறம் லா அஃப என்று சொன்னால் லா அஃப என்பதில் இருந்து ஃபா அல அலிஃபை சேர்த்து ஃபா அலன்னு மாற்றிருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் டபுளிங்கு ட்ரிபிளிங் ஆக்குறது. ஒன்றை மடங்காக்கி கொடுக்குறது. 100 ரூபாய்க்கு 200 ரூபா, 100 ரூபாய்க்கு 1000 ரூபாங்கிறோம்ல, இப்படி பெருக்கி கொடுக்குறது. லா அஃபன்னு சொன்னால் பன்மடங்காக பெருக செய்தான். நல்லா சொல்லி காட்டுற அந்த மாதிரி தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னால் லாஃபுலஹுல் அதாபு, அவனுக்கு அதாபு பன்மடங்காக ஆக்கி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு லாஃபன்னா அதை கொடுக்க வேண்டியதை விட ஜாஸ்தியாக கொடுக்குறது, அடைய வேண்டியதை விட ஜாஸ்தியாக அடைகிறது. அதுக்கு பேர் என்னது, லாஃப. அதே மாதிரி கசலன்னா கழுவினான். உங்களுடைய கையை கழுவுறீங்க, கசல் து எதி, என்னுடைய கையை கழுவினேன். கசல் து வஜிஹி, என்னுடைய முகத்தை கழுவினேன். எகுசில் வஜிஹக்க, ஓ முகத்தை கழுவு அப்படின்னு அமுர் எடுத்து. இப்போ கசலன்னா கழுவினான். அப்போ கசல் து சௌப, ட்ரெஸ்ஸை கழுவுனேன். துவைக்கிறோம்ல, துவைக்கிறதுக்கு கசலை தான். நம்ம உடம்பை கழுவுறதுக்கும் கசலை தான், துணியை கழுவுறதுக்கும் கசலை தான். துணியை கழுவும்போது தமிழில் கழுவினான்னு சொல்லாமல் தோய்த்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் அரபியில் அது கழுவினான் தான். கசலைன்னா என்னது, அது வீட்டை கழுவுனாலும் சரி, மூஞ்ச கழுவுனாலும் சரி, ட்ரெஸ்ஸை கழுவுனாலும் சரி, கசலை கழுவினான் அப்படிங்கிறது கசலை. அந்த கசலைங்கிறதைய இஃப்தாலன்னு மாற்றிட்டீங்க, எகுத்தசலை. கசலைன்னு சொன்னால் கழுவினான்னு சொன்னால் டோட்டல் உடம்பை போட்டு கழுவ மாட்டான். கழுவுனான்னா கையை கழுவிருப்பான், மூஞ்ச கழுவிருப்பான், மேனியை கழுவிருப்பான், அதுக்கு பேர் கசலை. எகுத்தசலைன்னு சொன்னால் குளித்தான். எகுத்தசலைன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக என்ன செய்யணும், ஒரு பாடி முழுவதும் தண்ணீரில் இதாக ஊற்றி கொள்வதற்கு பேர், ஊற்றி கொள்ளினாலும் சரி அல்லது மூழ்கி எந்திரிச்சாலும் சரி, அது எகுத்தசலை, குளித்தான். அப்போ கசலை கழுவினான். அந்த கசலை இதுவும் கழுவுதல் தான், ஆனால் இது ஒரு வகையான கழுவுதலாக இருக்கிறதுனால அதை இஃப்தாலன்னு மாற்றிட்டாங்கன்னா குளிச்சான்னு அர்த்தமாயிரும். கசலைன்னா கழுவினான், எகுத்தசலை குளித்தான். வெள்ளிக்கிழமை நீங்கள் குளிங்க, எகுத்தசலோடு குளியுங்கள், அதுக்கு வரும். மசகன்னு சொன்னால் தடவுறது. மசகன்னு அப்படி தடவுறோம்ல, தலையை தடவுறது, முகத்தை தடவுறது, ஒன்றை தடவி கொடுப்பது. ஒரு கால்நடையை வளர்க்குவோம், செல்ல பிராணி, அது அப்படி தடவி கொடுப்போம். நம்ம பிள்ளைகளை தடவி கொடுப்போம், அதுக்கெலாம் என்னது, முதுவை தடவி கொடுப்போம், அதுக்கெல்லாம் மசக. இப்போ ஒழு செய்யும்போது மசகு செய்கிறதுங்கிறோம்ல, தடவுறதுனால அது மசகு. ஈரக்கையினால் தடவிக்கிறோம்ல, தலைக்கு மசகு. மற்றதெல்லாம் கழுவுறோம், கையை கழுவுறோம், முகத்தை கழுவுறோம், காலை கழுவுறோம், தலையை மட்டும் கழுவாமல் தடவுறோம். தடவுறோன்னு நடத்தோம்னா தண்ணி ஊற்றுறதில்ல. ஈரக்கையை ஒழுங்கு செய்யும்போது ஈரக்கை தான் இருக்கும், அந்த ஈரக்கையினால் அப்படி தடவிக்கிறது. அப்போ மசகன்னு சொன்னால் மார்க்கத்தில் இபாதத்தில் மசகன்னு சொன்னால் மசகுங்கிற அந்த தலை அந்த செயலுக்குரிய மசகு செய்தல்னு அர்த்தமாயிரும். அந்த இது இல்லாமல் சாதாரண பேச்சில் மசகன்னு சொல்லலாம்ல. தொழுகை ஒழு சம்பந்தமாக பேசும்போது மசகன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட செயலை செஞ்சான், வேறு இடத்த தடவுறதுக்கு பேர் மசகுன்னு சொல்ல மாட்டோம். ஒழு செய்யும்போது மசகுண்டா இது, ஒருத்தன் ஒழு செய்யும்போது வயிற்றில் போய் தடவிக்கிட்டான்னா மசகு செஞ்சான்னு சொல்லுவோம்னா செய்ய மாட்டோம். ஆனால் அகராதிப்படி மசகு தான் அது. அகராதி பிரகாரம் தடவினான், மசகு செய்தான் என்று சொல்லலாம்.
அப்போ இபாதத்தில் ஒழு செய்யும்போது மசகுன்னா மசகு செஞ்சான்ருங்க, மசகுக்குள்ள அர்த்தம் விளங்கி வச்சுருக்கிறீங்கல்ல, அந்த அர்த்தத்தை வச்சுக்கிறோங்க. மற்ற இடத்துல என்ன செய்யணும்னா மசக தடவினான், அப்போ மசகத்து செய்த நான் தடவி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கணவனை தடவுறது, மனைவியை தடவுறது, பிள்ளைகளை தடவுறது, ஆடு மாடுகள் வளர்ப்புற பிராணிகளை தடவுறது, இதுக்கெல்லாம் என்னது மசக தடவினான். அது மாதிரி லாமச லாமச லமச லமசன்னு சொன்னால் தொடுறது, லாமசன்னு சொன்னால் அது வந்து தீண்டுறது, லாமசன்னா தீண்டுவதுங்கிற அர்த்தத்துக்கு சொல்லுவாங்க. இதுவும் தொடுறது தான். ஆனால் அந்த லாமச என்கிற ஒரு சொல்லோட அந்த ஆண் பெண், அப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை லாமச அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால் அவங்கள வந்து அவங்களுக்கு இல்லற நடத்துறது அர்த்தமாயிரும். லாமசன்னு சொன்னால் சும்மா தீண்டுவது. தீண்டுவதுடைய மீனிங் என்னென்னு கேட்டால் அவள் லாமஸ்துமுன் நிசா, நீங்கள் பெண்களோடு லாமசுண்டா இல்லற நடத்தினால் குளித்து கொள்ளுங்கள்னு சொல்லும்போது லாமசண்டு வரும். லாமசவுக்கு வந்து தீண்டுன்னு அர்த்தம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தீண்டினாண்டு அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அது வந்து தாம்பத்தியத்தை குறிச்சிடும். சரி, அதுக்கப்புறம் தயம்மம தயம்மமன்னு சொன்னால் இது என்னது யமம, யமம என்கிற ஒரு சொல்லு தான். ஃப அலண்டு ஆக்கும்போது எம்மமண்டு வரும், ஃப அலண்டு ஆக்கும்போது தையம்மமண்டு வரும். அப்போ தையம்மமங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் கசத நாடினான், ஒன்றை நாடுவான்ல நினைக்கிறான்ல, அதுக்கு பேர் தான் தையம்மமங்கிறது. அப்போ நம்ம தொழுகை இந்த தயமம்னு என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை செய்கிறோம்ல, அந்த அந்த வணக்கத்தை தயமம்னு சொல்கிறோம். தயம்மமுக்கு நேரடி அர்த்தம் என்னென்னு கேட்டால் நாடுவது தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த தயம்மத்தை சொல்கிற அந்த ஆயத்தில் கூட தயம்மமும் நீங்கள் நாடிக்கொள்ளுங்கள் சாயுதன், மண்ணை நாடிக்கொள்ளுங்கள் தான் வருது. அது ரெண்டையும் சேர்த்து நம்மளாக தயம்மன்றதுக்கு பேரை வச்சுக்கிட்டோம். தயம்மங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணி இல்லாத போது, தண்ணீர் பயன்படுத்த முடியாத போது, அப்போ முகத்தையும் இது வரைக்கும் கைகள் மீது தடவை கொள்வதற்கு பேர் என்னது தயம்மங்கிறோம். அதுக்கும் சொல்லலாம். இது அந்த இபாதத் அல்லாத மற்ற சந்தர்ப்பங்களில் தயம்மன்று போட்டிங்கன்னா நினைத்தான், நாடினான் என்ற அர்த்தம் வரும். சரியா? அதே மாதிரி ஹர்ரஃப, ஹர்ரஃபன்னு சொன்னால் திருப்பி விட்டான், திருப்பி விடுறது, இங்கிட்ட போகிற அங்கிட்ட திருப்பி விடுறது. அதுக்கு பிறகு என்னது ஹர்ரஃப, ஒன்றை வந்து வேறு ஒன்றாக மாற்றி சொல்வது, அது ஹர்ரஃப. குரானில் இல்லாத ஒன்றை குரான் மாதிரி போட்டு சொல்கிறது, அதுக்கு ஹர்ரஃப. இந்த ஹர்ரஃபன்னு சொன்னால் திருப்புறது, மாற்றுறது, இந்த அர்த்தத்துக்கெல்லாம் அது வந்து வரும். அது மாதிரி தமச, தமசன்னு சொன்னால் வந்து அழிக்கிறது. தமசனா என்னது அழிக்கிறது. இதுக்கு பல சொற்கள் இருக்கிறது, அதில் இது ஒரு சொல்லு. அதுக்கப்புறம் வந்து ரதத, ரதத ரே தால் தால் ரதத சொல்லக்கூடாது, ரத்த. ரததன்றது அந்த சொல்ல நம்ம எப்படி சொல்லணும், ரத்த. ரத்தன்னு சொன்னால் மறுத்தான், ரத்து செய்தான். ரத்து செய்தான்லாம் தமிழில் பயன்படுத்துகிறாங்கல்ல, இதெல்லாம் தமிழ் சொல்லு கிடையாது. முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும் பொழுது இந்த ரத்துங்கிற வார்த்தை எல்லாத்துலேயும் சேர்ப்பாங்க. விவாகரத்து, அந்த ரத்து, சட்டம் ரத்து செய்யப்பட்டது, இந்த சட்டம் ரத்துங்கிற அரபி வார்த்தை. அது முகலாய மன்னர்கள் ஆட்சி பண்ணும்போது இந்த ரத்துங்கிற வார்த்தையை அவங்க என்ன செய்வாங்க, அரசுடைய சட்டங்களில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதுவே வெள்ளைக்காரன் பயன்படுத்தி நம்மளும் இப்போ நினைஞ்சிட்ருக்குறோம். மதுவிலக்கு ரத்து, மதுவிலக்கு ரத்து செய்தார், ரத்து தான் அது. ரத்துனா என்னது, அதை மறுத்துடுறது, அதை வந்து வாபஸ் வாங்குறது. அப்போ ரத்துன்னா மறுத்தான், ரத்து செய்தான். விவாகரத்துன்னெலாம் சொல்கிறீங்கல்ல, விவாகரத்து ரத்து, ரத்து தான் அது, விவாகரத்து தான் அது. நம்ம தமிழ் சொல் மாதிரி ஆயிடுச்சு ரத்துங்கிறது. ஏன்னா ரத்து முதல் தமிழ் சொல்லாக இருக்காது. ஏன் தமிழ் சொல்லாக இருக்காது, தமிழில் எந்த ஒரு சொல்லையுமே ராணா வந்து முதல் எழுத்தாக வராது. ராணா வந்து முதல் எழுத்து என்ன செய்யாது, வரவே. ரத்துன்ற ஒரு சொல்ல இருக்காது தமிழில். அது தமிழில் வந்து எந்த தமிழ் சொல்லாக இருந்தாலும் சரி, அந்த முதல் எழுத்து ராணா, ரீனா, ரூனாவெலாம் என்ன செய்யாது, ராணா வகை அது வராது. அப்போ என்ன செய்வாங்க, ரத்து இரத்துன்னு ஈனா போட்டுக்குருவாங்க. அதுக்கு ஈனா சேர்த்து என்ன செய்வாங்க, இரத்து அப்படின்னு போடுவாங்க. ராத்திரி, ராத்திரிங்கிறது வடமொழி சொல்லு, அதை தமிழ் ஆக்குறோங்கிற பேரில் இராத்திரின்னு போடுவாங்களே தவிர அது ராத்திரிங்கிறது ராணாவில் வர எந்த சொல்லும் தமிழ் கிடையாது. விளங்கிக்கிறங்க, ராணாவில் எந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தாலும் சரி என்ன இல்லை, தமிழே கிடையாது, வேறு பாஷையாக தான் இருக்கும். அப்போ விவாகரத்து, இந்த ரத்தில் ராணாவில் வர்றதை விளங்கிக்கிறன்னு, இது தமிழ் இல்லை அரபி தான். சரியா?
ரத்துன், ரத்துன்னா வந்து ரத்து செய்தான் வரும். அதுக்கப்புறம் ஹசதன்னா பொறாமை கொண்டான். ஹசதன்னா என்னது? பொறாமை கொண்டான். ஒரு ஆள் பொறாமைப்படுறோம்ல, பொறாமைன்னா இந்த மாதிரி போயிட்டானே, நம்மளோட மிஞ்சிட்டானே அப்படின்ற ஒரு கசப்பு உணர்வை எடுப்பதற்கு பேர் என்னது? காய்ச்சல், புலமை காய்ச்சல்ங்கிறாங்கல்ல கல்வியில் போகிறோம் அந்த காய்ச்சல், அதுதான் பொறாமைங்கிறது. ஹசதன்னா பொறாமை கொண்டான். மின் ஷர்ரி ஹாசிதின், பொறாமை கொள்பவனுடைய தீங்கை விட்டும். ஹசத என்பதனுடைய இஸ்முல் ஃபாயில் தான் ஹாசிதுன். மின் ஷர்ரி ஹாசிதின், ஹாசிதுடைய தீங்கை விட்டும்னா பொறாமக்காரனுடைய தீங்கை விட்டும் வருதில், அந்த தான் ஹசத. அது மாதிரி நலிஜன்னு சொன்னால் அதாவது நல்லா வெந்து போகிறது. மாமிசம், ஒரு இறைச்சி அடுப்பில் சமைக்கிறீங்க, எடுத்து பார்க்குறீங்க, நல்லா வெந்துருச்சு அப்படின்னு என்ன செய்வோம்? அதுக்கு நல்லா வெந்து போயிடுறது இல்லைங்களா? இப்போ வந்து மறுமை நாளில் கூட எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், நரகத்தில் போடும்போது தோல் அப்படி வெந்துடும். வெந்து போன பிறகு வேறு தோலால் மாற்றிடுவாங்கிறான். குள்ளமா நலிஜத் ஜுலூதுகும், அவங்களுடைய தோள்கள் அப்படி வெந்து போகும் பொழுது, அது கருகும்போது நம்ம சொல்லுவோம் கருகிறதுல, கருகிறதுக்கு முந்தின ஒரு நிலை தான் நலிஜ, அதாவது வெந்து போகிறது. நல்லா வெந்து, அதாவது அதனுடைய தன்மையெல்லாம் போயிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நலிஜ. திங்கிற பருவத்துக்கு, சாப்பிட்ற பருவத்துக்கு ஒரு இறைச்சி வந்துருச்சின்னு சொன்னால் நலிஜன்னு சொல்லுவாங்க, வெந்தது. அது மாதிரி அமிலன்னா அமல் செய்தான்ங்கிறீங்களா, அமலால் செஞ்சான்னு அர்த்தம். நம்ம என்ன செய்கிறோம்? அமல் செய்தான்ங்கிறோம். அமல்ங்கிறதுக்கு அர்த்தமே என்னது? செயல் தான். அமில செய்தான், அமிலன்னா ஃபால மாதிரி தான். என்ன செய்தான்? தொழுகிறான்னா அவர் அமில, தொழுகைங்கிற ஒரு செயலை செய்தான். அமிலன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அமில செய்தான். இந்த அமிலவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது என்னென்று கேட்டால், அதாவது அந்த வரி வசூல் செய்கிற இருக்குதுல்ல, அந்த செயலுக்கு அமிலம்பாங்க. அமிலன்னா மக்கள்கிட்ட வர வேண்டிய வரியை வசூலித்தான் அமில. அது ரேராக அரசு சம்மந்தப்பட்டதில் வரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் வசூலிக்கிறதுக்குலாம் ஆள் அனுப்புவாங்கள்ல, அவருக்கு பேர் ஆமில். அமிலுடைய இஸ்ம் ஃபாயில், ஆமிலாக அனுப்பினார்கள். ஆமில்னா கலெக்ஷன் பண்ணி வர்றது. அமிலங்கிறதுக்கு அந்த ஒரு அர்த்தம் அரிதாக குறைவாக வருகிறது. அதிகமான அர்த்தம் என்றால் அமிலண்டா செஞ்சான், செயல் செய்தான்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஹக்கமன்னு சொன்னால் தீர்ப்பு, ஹுக்குங்கிறோம்ல, தீர்ப்பளிக்கிறது. அப்போ ஹக்கம என்றால் தீர்ப்பளி. ஒரு கேஸ் நம்மள்கிட்ட வருது, அதுக்கு தீர்ப்பளிக்கிறோம். கேஸே வரலை, நம்ம ஒரு முடிவை சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னது? ஒரு சட்டம் இயற்றி ஒரு அரசாங்கத்தில் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் இதிலேருந்து இன்னையிலேருந்து இப்படி தான் செய்யணும், வெளியே நடமாடக்கூடாது, அது ஒரு ஹுக்குமு. ஹக்கமன்னா கட்டளையிட்டான் அல்லது தீர்ப்பளித்தான் அப்படிங்கிறது ஹக்கம. அல்லாஹ் ஹாக்கிம்ங்கிறோம்ல, ஆஹ்சனுல், அவன் ஹாக்கிமாக இருக்கிறான், தீர்ப்பளிக்கிறான். தனாசா என்று நசா என்பதில் இருந்து தஃபாஅல என்று மாற்றினால் எப்படி வரும்? தனாசா என்று சொன்னால் முரண்படுதல். ரெண்டு பேர் இருந்தால் தான் முரண்பாடு வரும். தனாசா என்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அப்போ தான் என்ன வரேன்? முரண்பாடு. நானாக எப்படி முரண்படுறது? நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொன்னால் அது முரண்பாடு வராது. முரண்பாடுங்கிறது கம்பேரிட்டிவ் சொல்லுது. இன்னொன்னோட வச்சு தான் இது முரண்பாடுன்னு சொல்ல முடியும். ஒருத்தன் தான் உலகத்தில் இருக்கான், ஒரே ஒரு கருத்தை சொல்கிறான்னா அவன் எதுக்கு முரண்பட்டான்? ஒன்றுக்கு முரண்படலை. அப்போ தனாசான்னா அது குரானுக்கு மாற்றமாக பேசுனான்னா தனாசால் குரான். இவன் குரானுக்கு மாற்றமாக முரண்படுறான். தனாசால் ஹதீஸுக்கு முரண்படுறான். தனாசானி, எனக்கு நான் சொன்னதுக்கு மாற்றமாக பேசுகிறான். அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? தனாசா என்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஜாமன்னு சொன்னால் அவன் கருதுவது, எண்ணிக்கொள்வது. எண்ணினான்னா ஒன்று ரெண்டு என்றது இல்லை. ஜாமன்னா ஒரு மனசில் எண்ணிக்கொள்வதுன்னா ஒரு அபிப்பிராயம் கொள்வது. அப்போ ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்யறான்? மனசில் அவன் ஒரு தீர்மானம் பண்ணுறான், நம்ம நல்லா தான் போயிட்டுருக்குறோம், நம்ம நல்லவன் தான் அப்படின்னு நினைத்தால் ஜாம, எண்ணினான்னு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரியான சொற்கள், இந்த சொன்ன சொற்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இதை வைத்து கொண்டு பல சொற்களை உண்டாக்கி பார்க்கணும். ஏற்கனவே உங்களுக்கு டம்மி சொற்கள் தான் நம்ம சொன்னோம். அந்த பாடங்கள் நடத்தும் பொழுது
இல்லாத சொற்கள்லாம் போட்டு அகர ஜாக்கிர பக்கர் மாதிரி என்னமோ சொல்லியிருந்தோம். இப்போ உள்ளதெல்லாம் என்னென்னு கேட்டால் இருக்கிற சொற்கள். இந்த சொற்களில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய ஒரு வாரம் பூரா மெனக்கட்டு. இப்போ ஜாமன் இருக்குது, ஜாமாவுக்கு அஃபல என்ன, அசாம, ஃபஅல என்ன, ஜஅம, ஜாஅம. ஜாமாவுக்கு வருங்காலம் என்ன, அதுக்கு ஏவல் வினை என்ன, அதுக்கு விளக்கல் வினை என்ன, இஸ்முல் ஃபாயில் என்ன, ஜாயிமு மசூம், இப்படி எல்லாம் என்ன செய்யணும். அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி பழகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பயிற்சி வந்துடும். இது குறித்த மற்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.